இன்னைக்கு இந்த வீடியோவில் நவம்பர் 23, 2024 ஜோகோ லெவல் 2 ப்ரோக்ராமிங் கிரவுண்டில் கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து வேர்ஷன் வந்து செக் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் அவங்க 2 வேர்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அது டவுன் கிரேடா, அப்கிரேடா, அது ஈக்குவல் வேர்ஷனாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் இல்லை, பட் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல இருக்க மாதிரி பாருங்கள். ஸோ வேர்ஷன் 1 1.2, வேர்ஷன் 2 வந்து 2.1, விச் மீன்ஸ் 2.1 வந்து அப்கிரேட் வேர்ஷன். ஸோ அதை நீங்கள் சொல்லணும். தென் அடுத்தது 1.0.0.2, அது வந்து வேர்ஷன் 1. செகண்ட் வேர்ஷன் வந்து 1.0, விச் மீன்ஸ் கம்மி தானே. இங்கே பாருங்க, இது ஹையர் வேர்ஷன், இது டவுன் கிரேட். ஸோ இது வந்து டவுன் கிரேட் ஆக்சுவலி. ஓகே, வேர்ஷன் 1லேருந்து 2 கம்பேர் பண்ணுறதுக்கு அது டவுன் கிரேட். ஓகே, தென் அகைன் வேர்ஷன் 1 1.01.15, தென் வேர்ஷன் 2 1.1.15. ஸோ 0.1 கொடுத்தாலும் வெறும் 1 கொடுத்தாலும் ஒன்று தான் ஈக்குவல். ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால இது 2 வேர்ஷனுமே ஈக்குவல் தான், அதனால எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கான ஐடியா எப்படின்னு பார்க்கலாமா? ஓகேவா? ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக 2 வேர்ஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ வேர்ஷன் 1 வந்து 1.01.15.1, வேர்ஷன் 2 1.01.15. ஓகேவா? ஸோ இதை எப்படி மேட்ச் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்னா, ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஒரு டீலிமிட்டர் இருக்கு, விச் மீன்ஸ் ஃபுல் ஸ்டாப். நம்மளுக்கு ஒரு டீலிமிட்டர் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் டீலிமிட்டர் வந்து ஃபுல் ஸ்டாப். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ இந்த ஒன்னும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 1 இது வேர்ஷன் 1ஓட 1, தென் இது வேர்ஷன் 2 எடுது. இந்த வேர்ஷன் 1 கிரேட்டர் தென் வேர்ஷன் 2ஆ? கண்டிப்பா இல்லை, அது ஈக்குவல். ஸோ அதனால அடுத்த இது இருக்கு. ஸோ அதனால அதுக்கு போகலாம். தென் இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு, இதுக்கு முன்னாடி 0.1 இருக்கு. ஓகேவா? நான் இதை வேற கலர் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் லைன் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி 0.1 இருக்கு, இதுக்கு முன்னாடி 0.1 இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இது கடைசியில் 1ஆ தான் வரும். ஓகேவா? 1 கிரேட்டர் தென் 1ஆ? இல்லை, கண்டிப்பா இல்லை. தென் அடுத்து இங்கே 1.5 இருக்கு, இங்கேயும் 1.5 இருக்கு. ஓகேவா? ஸோ 1.5 கிரேட்டர் தென் 1.5ஆ? இல்லை, ஈக்குவல். அடுத்து இங்கே 1 இருக்கு. ஓகேவா? பட் இங்கே எதுவுமே இல்லை, எம்டி. ஸோ அதனால எம்டியா இருந்துச்சுன்னா நான் 0 நான் எடுத்துக்கிறேன். 1 கிரேட்டர் தென் 0வா? கரெக்ட், 1 கிரேட்டர் தென் 0. ஸோ இது வந்து டவுன் கிரேட். ஏன்னா வேர்ஷன் 1 வேர்ஷன் 2ஓட அதிகமாக இருக்கு. ஸோ அது வந்து ஒரு டவுன் கிரேட். ஓகே, இதை எப்படி கோட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஸோ இதை உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரையும் லூப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால இப்போ ஃபர்ஸ்ட் லூப் தான் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த 2 வேர்ஷனோட சைஸும் நான் எடுத்துக்கிறேன். இன்டிஜர் n ஈக்குவல் டு version 1.size, integer m equal to version 2.size. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி நம்ம தனித்தனியா டீலிமிட்டர் ஃபுல் ஸ்டாப் முன்னாடி இருக்க வேல்யூவை மட்டும் எடுக்கிறோம்ல, பைஃபரிகேட் பண்றோம்ல. ஸோ இதுக்கு வந்து ஒரு கரண்ட் இண்டெக்ஸ்க்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், ij வச்சுக்கலாமா? ஸோ இன்டிஜர் ஐயும் இனிஷியலா 0வா தான் இருக்க போகுது, ஜேவும் இனிஷியலா 0வா தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ இந்த லூப் எது வரையும் ரன் ஆகணும்? டில் எண்ட் வரையும் ரன் ஆகணும். கரெக்டா? ஸோ நம்ம ஐயையும் ஜேவையும் ஐ கிரேட்டர் தென் என், சாரி, ஐ லெஸ் தென் என்னா இருக்க வரையும், அப்புறம் ஜே லெஸ் தென் என்னா எம்மா இருக்க வரையும் ரன் பண்ணலாம். ஏன்னா ஐ வந்து ஃபர்ஸ்ட் வேர்ஷன் 1, ஜே வந்து வேர்ஷன் 2 குறிக்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக அதை நம்ம எடுத்து வைக்கிறோம். அதில் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த 1 and 1 இந்த மாதிரி வேல்யூஸை நம்ம தனியாக எடுத்து அதை மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம இன்னும் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த டிக்ளேர் பண்ணாதான் நம்மளால இதுவும் தனியாக எடுத்து ஒரு இடத்துல வச்சு நம்மளால மேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் நான் இருக்கு வேர்ஷன் 1, ஃபர்ஸ்ட் இயர் வந்து எம்டியாக கொடுத்துக்கிறேன். தென் vr2 ஈக்குவல் டு, இதுவும் இனிஷியலாக எம்டியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு லூப் எழுதி ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து டீலிமிட்டர் எங்கே டீலிமிட்டர் இருக்கோ அது வரையும் ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? கரெக்டாக? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வேர்ஷன் 1 ரன் பண்ணிக்கலாம். while version 1 of I not equal to full stop and version 1, அதாவது I வந்து exceed ஆகக்கூடாது. அதாவது இந்த சைஸ், இந்த ஐ ஃபர்ஸ்ட் இனிஷியலா எங்க இருக்குன்னா எக்ஸீட் ஆகக்கூடாது, இந்த கடைசியை தாண்டி போகக்கூடாது. ஸோ அதுக்காக ஒரு பிரேக் பாயிண்ட் ஐ லெஸ் தென் என்ன இருக்க வரையும் ரன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேர்ஷன் 1ல அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறோம். தென் ஐ பிளஸ் பிளஸ் அகெயின்
சேம் நம்ம வெர்ஷன் 2க்கும் பண்ண போகிறோம். ஸோ அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 இது வந்து ஜே, இது வந்து ஜே, இப்போ நம்ம வெர்ஷன் 1ம் வெர்ஷன் 2லையும் அதாவது டீலிமிட்டருக்கு முன்னாடி என்ன வேல்யூஸ் இருக்கோ தனித்தனியாக நம்பரை எடுத்து சேவ் பண்ணிட்டோம். ஓகேவா? சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், லைக் நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணணும். இன்கேஸ் நம்மளோட வேல்யூ இங்கே பாருங்க, இங்கே ஹைலைட் பண்ணியிருக்க மாதிரி எம்டியாக இருக்குன்னா ஜீரோவாக மாறணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இன்கேஸ் இங்கே எம்டியாக இருக்குன்னா இங்கே ஜீரோவாக மாறணும். அதுக்காக ஸோ இன்டிஜர் v1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ var1 எம்டியா இருந்துச்சுன்னா var எம்டியா இருக்குன்னா, இன்கேஸ் var1 வந்து எம்டியா இருக்குன்னா நான் ஜஸ்ட் 0ன்னு கொடுக்குறேன். அப்படி இல்லையா எஸ்டி அதை வந்து டைப் கன்வர்ஷன் பண்ணி நம்ம இன்டிஜரா மாத்திக்கிறோம். அப்பனா தான் நம்மளால அதை கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியும். அரே சேம் v2 வெர்ஷன் 2க்கும் எம்டி சேம் பண்ணிக்கு. இப்போ v1 அண்ட் v2 நம்ம கிட்ட இருக்கு. v1 கிரேட்டர் தென் v2வா இருக்கு. இங்க பாருங்க, v1 கிரேட்டர் தென் v2வா இருக்குன்னா அது வந்து டவுன் கிரேட். வெர்ஷன் 1 வந்து பழசு, ஆனா அதுவே அப்கிரேடடா இருக்கு. வெர்ஷன் 2 புதுசு, பட் அதுவே ரொம்ப கம்மியா இருக்குன்னா அது வந்து டவுன் கிரேட்னா. இஃப் v1 கிரேட்டர் தென் v2 இருக்குன்னா இது வந்து டவுன் கிரேட். ஒன்ஸ் நம்ம டவுன் கிரேடுன்னு பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல லூப் பண்ணி எந்த ப்ரோஜனும் இல்லை. ஸோ வெர்ஷன் 1 வந்து 0வா இருந்து வெர்ஷன் 2 வந்து 1ஆ இருக்கு. இந்த கேஸ்ல வெர்ஷன் 2 தான் அதிகம், விச் மீன்ஸ் புது வெர்ஷன் வந்து அதிகமான வெர்ஷன். ஸோ விச் இஸ் அப்கிரேட். ஸோ எல்ஸ் இஃப் v1 லெஸ் தென் v2 அப்படின்னா இது அப்கிரேட். ஸோ இப்பயும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இங்க பாயிண்ட் பண்ணி முடிச்சோன்னே இப்போ எங்க நம்ம பிரேக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க எந்த இடத்துல இங்க பாயிண்ட் இருக்கோ அங்கதான் பிரேக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஐ வந்து இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த ஜேவும் இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஐயும் ஜேவையும் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த வேல்யூக்கு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணாதான் இது வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா அது இன்ஃபைனைட் லூப்பா இருக்கும். ஸோ ஐ பிளஸ் பிளஸ் ஜே பிளஸ் பிளஸ் இது ரொம்ப முக்கியமானது, இல்லை இன்ஃபைனைட் லூப் ஆயிரும். ஓகே, இப்போ எல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ வாட் இஃப் இது எல்லாமே எக்ஸைட் ஆகி வெளியே போச்சுன்னா அது ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கடைசியா அது ஈக்குவல் பார்க்கலாமா? நீ பாருங்க, 1.2 to 2.1 is upgrade, 1.0.0.1 to 1.0 is downgrade, 1.01.15 to 1.1.15 is equal.